ஹலோங்க, நான் தாங்க அந்த ஹீரோ, பூவே பூச்சோடவாவோட ஹீரோ. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ஒரு அழகான ஒரு தெய்வதை தாங்க என்னோட பொண்டாட்டி. அவள் பேர் நித்யஸ்ரீ. நான் அவளை செல்லம்மா ஸ்ரீகுட்டி ஸ்ரீகுட்டின்னு கூப்பிடுவேன். அவள் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல். அந்த ஸ்கூலில் தான் நானும் டீச்சராக வேலை பார்க்குறேன். அந்த ஸ்கூல் நேம் என்னன்னா எஸ்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். என்னோட பேர் தான் நித்யஸ்ரீ. என்னோட புருஷன் நேம் தான் சத்யன். அவர் என்ன செல்லமா ஸ்ரீகுட்டின்னு கூப்பிடுவார். நான் எஸ்கே ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சது காமெடி பண்ணுறது. பார்க்கலாமா? இனிமேல் என்னோட காமெடியை நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்றத நான் 100% சொல்லுவேன். சரி, ஓகே, இப்போது நம்ம ஸ்கூலுக்கு போயிடலாம். ஓகேவா? இங்கே தாங்க நான் வேலை பார்க்குறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே 2 பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அன்டிசிப்ளினான ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்துடலாமா? இந்த பொண்ணு தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் ஸ்டூடெண்ட். இவ ரொம்ப நல்லாவே படிப்பான். அதுவும் மேத்ஸ் எல்லாம் சூப்பராகவே போடுவாள். இவ பேர் ஹேமா. இவ பேரண்ட்ஸ் இல்லாமல் தான் வளர்றா. பட் என்னோட பொண்டாட்டியோட ஃபேவரட் சைல்ட். ஸோ அவ தான் இவளை டேக் கேர் பண்ணிக்கிருக்கான். அடுத்ததான் வந்திருக்கால, இவ ரொம்ப சேட்டைக்கார பொண்ணு. பட் டிசிப்ளின் வந்துட்டா கரெக்டாக இருப்பாள். டயத்துக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவா, டயத்துக்கு ஹோம்ஒர்க் பண்ணிடுவா, டயத்துக்கு எல்லா ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ் எது கொடுத்தாலும் சூப்பராக ஒர்க் பண்ணுவாள். இவளும் ஹேமாவும் தான் ஒரு பெஸ்ட் திக் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கேங்கில் இன்னும் 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இவங்க 2 பேரும் 9th முடிச்சு 10th கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. ஹேமா எப்படி மேத்ஸில் புலியோ, இவ வந்து சயின்ஸில் புலி. இவ பேர் சொல்ல மாதிரி பாருங்களேன். இவ பேர் பூஜா. பூஜா ரொம்ப தங்கமான பொண்ணு. இவளுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ரொம்பவும் செல்லமும் கூட. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்யன் சார் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்கூலில் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் பர்சன்னா சத்யன் சாரும் எங்களோட நித்யஸ்ரீ மேமும் தான். பிரின்ஸ்பல் அப்படின்றது எங்களுக்கே ஒரு சில நேரம் மறந்துடும். அந்த அளவுக்கு எங்களை ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாக எங்கேருந்து எங்களை கண்டிச்சு எங்களை எப்படிலாம் பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுல ரொம்பவே கரெக்டாக இருப்பாங்க. எங்கள் சத்யன் சாரும் என்னோட நித்யஸ்ரீ மேமும். எனக்கு ரொம்பவே பிடிச்சது எங்களோட சத்யன் சார் தான்ப்பா. ஏன்னா அவர் எப்படிலாம் நம்ம ஈஸியாக நம்ம சப்ஜெக்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் எப்பயுமே இதுவரைய மெமரி அப்படின்றது ஒன்று பண்ணதே இல்லை. நாங்கள் மொட்டை படமாக மெமரைஸ் பண்ணதே இல்லை. எல்லாமே நாங்கள் மீனிங் புரிஞ்சு ரியாலிட்டியில் எப்படி அதை நடைமுறை பண்ணணும் அப்படின்றதையும் எங்கள் சார் சூப்பராகவே கிளாஸ் நடத்துவார். அதே மாதிரி எங்கள் பிரின்ஸ்பலை சொல்லவே தேவையில்லை. அவங்க பிரின்ஸ்பலோட எங்களுக்கு இன்னொரு ஒரு அம்மா மாதிரி தான். ஏன்னா எந்த இடத்துல எங்களை கண்டித்து வளர்க்கணுமோ அங்கே கண்டித்து வளர்க்குறாங்க. அதே நேரத்தில் எங்களை எவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களை ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று 2 ஸ்டார்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டார்ஸ்லாம் சொல்லவே தேவையில்லை, சூப்பர் கேரக்டர்ஸ். அவங்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் வருவாங்க. எங்களுக்கு இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க போகலாமா? இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் தெரியணுமா? வாங்க போவோம். முதல்ல என்னங்க, நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுதா? நாங்கள் பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அதே மாதிரி எங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸில் இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வரணும். பட் அவன் வந்து வெளியூரில் இருக்கான்னு சொல்லிட்டான். ஸோ எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இப்போ வருவாங்க. 3
ஆசை தான், பட் ஃபேமிலியில் ஃபினான்ஸ் வைஸில் சப்போர்ட் இல்லை. ஸோ இப்போ இவன் ஒரு மெக்கானிக்காக ஒர்க் பண்ணுறான். இவன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப நல்ல கேரக்டர். இப்போ அடுத்தது இன்னொரு ஃப்ரெண்டு வரப்போகிறான். அவன் யாருன்னு பார்க்கலாம். இவன் தாங்க எங்களோட ரொம்ப கோவக்கார ஃப்ரெண்டுங்க. இவளை பற்றி சொல்லணும்னா ஒரு வார்த்தை சொல்லிட முடியாதுங்க, டக்குன்னு கோவப்பட்டுருவா. அவளை சமாளிக்கிறதுக்குள்ள அவ்வளோதான். இவன் பேர் ஹர்ஷினி. இவன் எங்களோட செட்டு தான், பட் வேறு ஸ்கூலில் படிக்கிறான். அவங்க பேரண்ட்ஸ் வேறு ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இவன் எங்களோட எல்கேஜி டு 9th வரை ஒன்றா தான் படித்தான். இப்போ தான் 10th வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்க. ஏன்னா எங்களோட சேர்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கலைங்க. அதனால் சரி, ஓகே, இன்றைக்கி செக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் எல்லாம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அடுத்து யார் இன்வால்வ் ஆகுவாங்க அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிடுவோம். ஓகே, நாளையிலேருந்து எபிசோட் 1 வந்துடும். பூவி பூஜாரோடது. இதில் என்டர்டைனும் இருக்கும், காமெடியும் இருக்கும், ரொமான்ஸும் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத. சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவை ஃபினிஷ் பண்ணிடலாமா? எல்லோரும் பூவி பூச்சோட எபிசோடுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.